பிச்சை எடுத்து கூட மக்களை படிக்க வைப்பேன்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர்னு சொல்லி நம்ம வரலாறுல படிக்கிறோம். அடுத்தவர்களுடைய வரலாறை திருடுவது என்பது திமுகவினர்களுக்கு வழக்கமான ஒன்று. போன தேர்தலில் நீட்டை நாங்கள் ஒழிச்சிருவோம், நீட்டே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள். இவர்களுக்கு சொல்றதுக்கு சாதனைக்கு ஒன்றும் கிடையாது. இவங்க செஞ்ச சாதனை என்ன? கக்கூசுகளெல்லாம் பெயிண்ட் அடிச்சு கருணாநிதி கக்கூசு அப்படிங்கிற பேரை வைக்கிற மாதிரி வச்சாங்களே தவிர மற்றபடிக்கு இவங்க ஒரு சாதனையும் பண்ணல, ஒன்றும் பண்ணல. வாக்கை பெற வேண்டும் என்பதற்கு கையூட்டாக லஞ்சமாக லேப்டாப் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் மாணவர்களே உடைய பார்வையே. உண்மையான விஜயகாந்த் தொண்டர்கள் திமுகவுக்கோ திமுக கூட்டணிக்கு நிச்சயம் வாக்களிக்க மாட்டார்கள். ஏனென்றால் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அவர் முதலமைச்சரா இருக்கும்போது பல முன்னேற்பாடுகள் எல்லாம் செய்தாரு. அந்த வகையில தான் 7.5% இடஒதுக்கீடு அப்படின்றது அவருடைய தனித்துவம் வாய்ந்த ஒரு திறமையா கருதப்பட்டது. இப்போ திமுக அதை சொந்தம் கொண்டாட நினைக்குது சட்டசபையில. இப்போ அதை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடுமையா சட்டசபையில அமளியை ஏற்படுத்தி இருக்காரு. இந்த விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி சார் இருக்கு? அதாவது திமுகவினர் அடுத்தவர்கள் செய்த சாதனையை தாங்கள் செய்வது போல கூறிக்கொள்வது வழக்கமான ஒன்று. அதாவது கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி ஒரு நிகழ்வுலாம் நடத்தினாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, திராவிட இயக்கங்கள் இல்லை அப்படின்னா தமிழ்நாட்டில் கல்வி விழிப்புணர்வே வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க பேசினாங்க. முதல்வரை பாராட்டி நிறைய செய்திகள்லாம் சொன்னாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் கல்வி வளர்ச்சிக்கு வித்திட்டது பெருந்தலைவர் காமராஜரோட ஆட்சி காலத்தில் மூடப்பட்ட 6000 பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், அப்புறம் புதிதாக திறக்கப்பட்ட 14,000 பள்ளிக்கூடங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி சொல்ல போனால் பிச்சை எடுத்து கூட மக்களை படிக்க வைப்பேன்னு சொல்லி மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர்னு சொல்லி நம்ம வரலாறுல படிக்கிறோம். அப்படியே அடுத்தவர்களுடைய வரலாறை திருடுவது என்பது திமுகவினர்களுக்கு வழக்கமான ஒன்று. அடுத்தவங்க செய்த சாதனையை தாங்கள் செய்ததாக சொல்லிக் கொள்வது அவர்களுக்கு வழக்கமான ஒன்று. அந்த அடிப்படையில் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்தியாவிலேயே 7.5% அரசு பள்ளி மாணவர்களுக்கு நீட்டில் இடஒதுக்கீடு வேண்டும் சொல்லி அன்னைக்கு அவர் மத்திய அரசுல நெருக்கமாக இருந்ததை ஒரு காரணமாக வச்சு அவருடைய செல்வாக்கை வைத்து பயன்படுத்தி அவர் பெற்று தந்தார். இது வரலாறு, இது எல்லாருக்கும் தெரியும். குறிப்பாக திமுகவினர்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்துவமாக இப்படி ஒரு சாதனையை செய்திருக்கிறார். அந்த சாதனையை நம்ம ஒரு குழப்பம் ஏற்படுத்தி திருடணும் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க அவர் செய்ததை இவர்கள் செய்த மாதிரி பேசிட்டு வராங்க. ஒன்று. ரெண்டாவது, இவங்க என்ன சொன்னாங்க, நீட் தேர்வு தேவையில்லை, நீட்டை ரத்து பண்ணக்கூடிய ரகசியம் கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லி பொய் பிரச்சாரம் பண்ணி போன தேர்தலில் நீட்டை நாங்கள் ஒழிச்சிருவோம், நீட்டே தேவை கிடையாது அப்படின்னு சொல்லி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள். அதற்கப்புறம் இந்த நீட்டு சம்மந்தமாக பேசும்போது எங்களால் என்ன பண்ண முடியும், மத்திய அரசு இருக்கு, நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்லி பல்ட்டி அடித்தவர்கள். இப்படிப்பட்ட நபர்கள் 7.5% இடஒதுக்கீடுக்கு நாங்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்றதுங்கிறது ஏமாற்று வேலை. இது சாதாரண படிக்காத பாமர மக்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இது படித்தவங்க, அரசு அதிகாரிகள், ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் தான் தெரியணுன்றது கிடையாது. சாதாரண பள்ளிக்கூடத்துக்கு செல்லாத பாமர மக்கள் கூட எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சாதனையை பெருமையோடு பேசக்கூடிய ஒரு நிகழ்வு. அதே போன்றுதான் மராமத்து பணி, ஏரியை குளங்களெல்லாம் தூர் வாரணும்னு சொல்லி எத்தனையோ ஆண்டுகளுக்கு பிறகு ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் எல்லா பகுதியிலும் ஏரிகளையும் குளங்களையும் தூர்வாரி மிக சிறப்பாக பொதுமக்களுக்கு பயன்பெற வகையில் செஞ்சாங்கன்றது தெரியும். இவர்களுக்கு சொல்றதுக்கு சாதனைக்கு ஒன்றும் கிடையாது. இவங்க செஞ்ச சாதனை என்ன? கக்கூசுகளெல்லாம் பெயிண்ட் அடிச்சு கருணாநிதி கக்கூசு அப்படிங்கிற பேரை வைக்கிற மாதிரி வச்சாங்களே தவிர மற்றபடிக்கு இவங்க ஒரு சாதனையும் பண்ணல, ஒன்றும் பண்ணலை. மாணவர்களுக்கு நாங்கள் லேப்டாப் கொடுக்குறோன்னு சொல்லி எப்போ கொடுக்காங்க? தேர்தல் வர்றதுக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி கொடுக்காங்க. ஆனால் கடந்த 4 வருடமாக 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கோ 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கோ 11ஆம் வகுப்பு மாணவர்களுக்கோ கொடுக்கல. இப்போ 3ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள், 2ஆம் ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு கொடுக்காங்க. ஆனால் நியாயப்படி யாருக்கு கொடுத்துருக்கணும்? 10ஆவது முடிக்கிற மாணவர்களுக்கு கொடுத்துருக்கணும். அப்போ எதுக்காக இவங்க இப்படி கொடுக்காங்கன்னா, 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 3ஆம் ஆண்டு மாணவர்கள் தான் வாக்கு இருக்கிறது. அப்போ அவர்களுடைய வாக்கை பெற வேண்டும். வாக்கை பெற வேண்டும் என்பதற்கு கையூட்டாக லஞ்சமாக
லேப்டாப் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிறது தான் மாணவர்களே உடைய பார்வையே. இப்போ பெற்றோர்கள் பார்வை ஒரு பக்கம் இருக்கட்டும், மாணவர்களே அதுதான் சொல்றான். எங்களுக்கு 10வது ஜெயலலிதா அவர்களுடைய ஆட்சி காலத்தில் படிக்கல்வி திட்டத்தை 10ஆம் வகுப்பு படிக்கும் போதே கொடுத்தாங்க. அதை நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் பாதுகாப்பாக வச்சிருக்கோம். கிட்டத்தட்ட 15 வருஷமா அது உழைக்குது. நாங்கள் இன்னைக்கும் எங்கள் வீட்டில் ஞாபகமாக வச்சிருக்கோம்னு சொல்லக்கூடிய மாணவர்கள், பழைய மாணவர்கள்லாம் இருக்காங்க. ஆனால் இவங்க பாருங்க என்ன பண்ணாங்க, 10 லட்சம் மாணவர்களுக்கு கொடுக்குறேன்னு சொல்லி 10 லட்சம் மாணவர்களுடைய வாக்குகளை பெற வேண்டும். இப்போ வந்து இளைய தலைமுறையுடைய வாக்குகள் திமுகவுக்கு கிடையாது, அண்ணன் சீமான் அவர்களுக்கோ அண்ணன் விஜய் அவர்களுக்கோ யாருக்கோ போயிடும். அப்போ அந்த வாக்குகளை கவர வேண்டும் என்பதற்காக ஒரு 10,000 ரூபாய் 15,000 ரூபாய் மதிப்புள்ள மடிக்கலனியை கொடுத்து பெறக்கூடிய நிகழ்வு இருக்கு. அப்ப கொடுத்துட்டு இதை வந்து உலகம் உங்கள் கையில் சொல்லி இவங்க தான் இந்த திட்டத்தையே கொண்டு வந்த மாதிரியான கிரியேஷன்லாம் பண்றாங்கன்னா, அந்த திட்டத்தை கொண்டு வந்தது யாரு? முன்னாள் முதல்வர் அம்மா ஜெயலலிதா அவர்கள். அப்போ அடுத்தவங்களுடைய திட்டத்தை திருடுவது, அடுத்தவங்களுடைய திட்டத்தை திருடுவது, அடுத்தவங்களுடைய சாதனைகளுக்கு இன்சில் போட்டுக்கிறது, இந்த வேலைகள்லாம் பார்க்கறது திமுகவினருடைய வழக்கமான ஒன்று. ஆனா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து மக்களுக்கு புரியுதா சார்? திமுக வந்து அடுத்தது வேற ஒருவர், அதாவது அதிமுக ஆட்சி காலத்துல கொண்டு வந்த பல திட்டங்களை வந்து முடக்குறாங்க அப்படின்றது மக்களுக்கு புரிகிறதா சார்? மக்களுக்கு புரியாமலாம் கிடையாது. இப்போ தாலிக்கு தங்கம் கொடுக்கும் திட்டம், 4 கிராம் தாலிக்கு எளிய மாணவர்களுக்கு 4 கிராம்ல தாலி செய்யறதுக்கு அதிமுக அரசு, அம்மா ஜெயலலிதா அவருடைய அரசு கொடுத்துட்டு இருந்தாங்க. இன்னைக்கு வந்து அது கொடுக்கல. இன்னைக்கு வந்து தங்கத்தோட ரேட்டு எங்கேயோ போயிடுச்சு. 4 கிராம் வாங்குறதுக்கு ஏழை மக்களால் முடியாது. ஆனால் அந்த திட்டம் இருந்துச்சுன்னா அதனால பல லட்சம் பெண்கள் பயனடைவாங்க. இப்போ 1000 ரூபா கொடுக்கறதால என்ன பிரயோஜனன்றது யாருக்கும் தெரியல. 1000 ரூபா எதுக்கு கொடுக்காங்கன்னு தெரியல, அக்கௌண்ட்ல எதுக்கு 5000 ரூபா வந்துச்சுன்னு தெரியல. கோடைக்கால சிறப்பு நிதின்னு சொல்லி 2000 ரூபா கொடுத்தங்காங்க. ஆனால் வந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. போராட்டம் பார்த்தீங்கன்னா நேற்று மட்டும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போராட்டம் நடந்திருக்கு. மாற்றுத்திறனாளிகள் போராட்டமாக இருக்கலாம், கிராம அலுவலர்கள் போராட்டமாக இருக்கலாம், அரசு ஊழியர்கள் போராட்டமாக இருக்கலாம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டமாக இருக்கலாம். இப்படி பல்வேறு போராட்டம், சுகாதார ஆய்வாளர்கள் போராட்டம், சுகாதார உதவியாளர்கள் போராட்டம், செவிலியர்கள் போராட்டம், இப்படி பல்வேறு போராட்டங்கள். நேற்று மட்டும் சென்னையில 20க்கும் மேற்பட்ட போராட்டங்கள் 10,000க்கும் மேற்பட்ட மக்களால் நடைபெற்றிருக்குது. இவங்க வந்து இந்த 5000 ரூபா போட்டதுக்கு இவங்களுடைய கோரிக்கைகளை இவங்க என்ன கேட்காங்க, எங்களுக்கு சம்பளம் 2000 ரூபா உயர்த்தி கொடுங்க, 1000 ரூபா உயர்த்தி கொடுங்கன்னு கேட்காங்க. அதே மாதிரி கல்லூரியில பகுதி நேர ஆசிரியராக பணிபுரியவங்களுக்கு ஒரு 3000 ரூபா சேர்த்து கொடுங்கன்னு கேட்காங்க. இந்த மாதிரி இதை கூட செய்யாம இவர்கள் வாக்குகளை பெற வேண்டும். போராட்டங்கள் நடக்குது சார், நீங்க இவ்வளவு போராட்டங்களை எடுத்துக்காட்டா நீங்க சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் ஒரு ஃபேஷன் ஆயிடுச்சு. இந்த தேர்தல் நேரங்கள்ல இது ஒரு ஃபேஷன் சொல்லிட்டு மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லி கடந்து போறாங்க. அவங்க ஆட்சியில் இருக்கும்போது அப்படி சொல்லுவாங்க. அப்ப இவங்க வந்து சென்ற எடப்பாடியார் ஆட்சியில போராட்டம் பண்ணலாம் பேசுறதுக்காக பண்ணாங்களான்னு மக்கள் கேள்வி கேட்பாங்களா? இப்போ நீங்க உங்க ஆட்சியில் நடக்கக்கூடிய போராட்டத்தை ஃபேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்க. அப்படி அதே வேலையை நீங்க செஞ்சீங்கல்ல. நீங்க இந்த போராட்டத்துக்கெல்லாம் ஆதரவு கொடுத்து டாஸ்மாக் ஊழியர்களை நாங்கள் வந்து அவங்களுக்கு சம்பளம் அதிகமாக கொடுப்போம், செவிலியர்களுடைய சம்பளத்தை அதிகப்படுத்துவோம், அவங்க வேலையை வந்து நாங்கள் உறுதிப்படுத்துவோம், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நாங்கள் உதவித்தொகையை அதிகப்படுத்துவோம், இதெல்லாம் சொல்லி போராட்டம் பண்ணவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம் என்று சொல்லி அவர்களுடைய வாக்கை பெற்று தானே நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க. அப்போ நீங்க பண்ண அந்த போராட்டம் பேசனா? இது சாதாரண மக்கள் கேட்பாங்கல்ல. இவங்க வந்து முழுக்க மக்கள் விரோத செயல்களை செய்துட்டு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்துட்டு வாக்கு எப்படி பெறுவது, மீண்டும் ஆட்சிக்கு எப்படி வருவது அப்படிங்கிற அடிப்படையில மட்டும்தான் இவங்க 5000 ரூபாய் பணம் போட்டதையும் மக்கள் பாக்குறாங்க, லேப்டாப் கொடுத்ததையும் மக்கள் பாக்குறாங்க. இன்னும் பல்வேறு திட்டம், இன்னும் ஒரு வாரத்தில் என்னென்ன திட்டங்கள் புதுசா வரப்போகுது. அக்கௌண்ட்ல திடீர்னு நமக்குலாம் 20,000 30,000 வந்தாலும் வரும். அந்த மாதிரியான நிகழ்வுகள் நடக்கும். அதனால வாக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பணத்தை ஏதோ ஒரு வகையில கொடுத்து வாக்குக்கு நேரடியாக கையிட்டு கொடுக்காமல் மறைமுகமாக, அதுவும் அரசு சார்பிலேயே, அதாவது இந்தியா சுதந்திரம் அடைந்து 2021 வரைக்கும் கடன் வந்து 4,96,000 கோடி ரூபா. ஆனா இந்த 2021 2026க்குள்ள 11 லட்சம் கோடி ரூபாய் கடன் ஆகி போச்சு. அமைச்சர் அன்னைக்கு வந்து நிதிநிலை அறிக்கை, இடைக்கால நிதிநிலை அறிக்கை படிக்கும்போது என்ன நாங்க 1,86,000 கோடியா 96,000 கோடியா கடன் வாங்க போறோம்னு சொல்றாரு. அப்ப கடன் வாங்குறதுக்கு கூச்சப்படவே இல்லை. கடன் வாங்குறத பத்தி கொஞ்சமாதிரி கூச்சப்பட்டால அவங்க வந்து
வருமானத்தை எப்படி பெருக்கிறது, கடனை எப்படி குறைக்கிறதுங்கிற சிந்தனை வரும். நம்ம என்ன 2 லட்சம் கோடி ரூபாய் எப்படி கடன் வாங்குறது, என்ன 5 லட்சம் கோடி ரூபாய் எப்படி கடன் வாங்குறது அப்படிங்கிற அடிப்படையில் அரசு இயங்கும் போது இது திவால் மாடல் அரசாகி போச்சு. அரசே திவால் ஆகி போச்சு. இந்த 5000 ரூபாங்கிறதுலாம் தேவையில்லாதது, யாரும் போய் கேட்கவும் இல்லை. பொங்கலுக்கு 5000 ரூபா கொடுத்து சொல்லி கேட்டாங்க, அதே இவங்க கொடுக்க முடியல, கேட்டால் நிதிநிலை சரியில்லைன்னாங்க. ஆனால் திடீர்னு நாங்கள் இன்னைக்கு மக்களுக்கு கோடை காலத்துக்கு சிறப்பு திட்டமாக 2000 ரூபா கொடுக்காங்க. இதுக்கு மேலே எதுவும் அந்த மாதிரி 2000 ரூபா கொடுத்துருக்காங்களா, 1000 ரூபா கொடுத்துருக்காங்களா, இல்லை 500 ரூபா கொடுத்துருக்காங்களா? ஒன்றுமே கொடுத்ததில்லை. தேர்தல் வருது, வாக்குகளை அறுவடை செய்ய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அதுக்காக இந்த மாதிரியான வேலைகளை செய்கிறாங்க. பல முன்னேற்பாடுகளை தொடர்ந்து நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் திமுக செஞ்சுட்டு இருக்கு. ஆனா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி தோன்றியதற்கு பின்பு இப்ப வரைக்குமே திமுக 2வது முறையா ஆண்ட சரித்திரம் கிடையாது. ஆனா மறுபடியும் 2026 நாங்கள் தான் ஆட்சிக்கு வருவோம் அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரியான பல முன்னேற்பாடுகளை திமுக செஞ்சுட்டு இருக்காங்க சார். திமுகவுடைய இந்த முன்னேற்பாடுகள்லாம் மக்கள் மத்தியில எடுபடுமா, இல்லைன்னா அதை அதிமுகவினரோ இல்ல மற்ற பிற எதிர்கட்சிகளோ இதை முறியடிக்கிறதுக்கான வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்கு? அதாவது மக்கள் திமுக ஆட்சியின் மீது கடும் அதிருப்தியில் இருக்கிறதே அனைவருக்கும் தெரிந்த ஒன்று. சொத்து வரியா இருக்கட்டும், வீட்டு வரியா இருக்கட்டும், மின்கட்டணமா இருக்கட்டும். மின்கட்டண உயர்வுன்றது 3 முறை அதிகமாகிருச்சு ஒரு பக்கம். அதை தாண்டி 500 ரூபா வந்தவங்களுக்குலாம் 5000 ரூபா 10 மடங்கு அதிகமாக வந்துருச்சுன்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் அவங்க வருத்தத்தில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்படி மக்கள் கடும் அதிருப்தி. வியாபாரிகள் மத்தியில் கஞ்சா குடிச்சிக்கிட்டு கடை முதலாளிகளை போய் அடிக்கிறது, மாமூல் கேட்டு மிரட்டுறதுங்கிற நிகழ்வுகள் தமிழ்நாடு முழுவதும் அதிக அளவில் இருக்குது. ஆனால் கேட்டால் அமைச்சர் என்ன சொல்லுவார், 0% கஞ்சா தான் இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். பாதிக்கப்படக்கூடிய வியாபாரிகள் அவ்வளோ பேர் இருக்காங்க. பொதுமக்கள் ஒரு பக்கம் பாதிப்படுறாங்க. மாணவர்களுக்கு பாதிப்பு. மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணுவோம் நாங்கள், ரத்து பண்ணாங்களா? பண்ணலை. விவசாய கடனை ரத்து பண்ணுவோம் நாங்கள், பண்ணாங்களா? பண்ணலை. இந்த மாதிரி பல்வேறு தரப்பினர், இந்த செவிலியர் போராட்டமாக இருக்கலாம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டமாக இருக்கலாம், இல்லை கிராம அலுவலர்கள் போராட்டமாக இருக்கலாம், இல்லை பகுதி நேர அரசு ஆசிரியர்களாக இருக்கலாம். இப்படி எல்லாருமே இவங்களை எல்லாத்தையும் ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது திமுக. இப்போ அவங்களுடைய கோரிக்கையில் ஒரு 10% நிறைவேற்றினா கூட சரி, 10% நிறைவேற்றிருக்காங்க, இனிமேல் வர மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் மறுபடியும் நமக்கு நிறைவேற்றுவாங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். இவர்கள் ஆட்சியில் நீடித்தால் தங்களுக்கு 1% கூட நன்மை நடக்காதுன்னு சொல்லி அனைத்து தரப்பு மக்களும் கடும் கோபத்தில் கொந்தளிப்பில் இருக்காங்க தமிழ்நாடு முழுவதும். அப்படி இருக்கும்போது நீங்க என்ன செஞ்சாலும் சரி, ஓட்டுக்கு 50,000 ரூபா கொடுத்தாலும் சரி, திமுகவுக்கு வாக்களிக்க கூடாது, வாக்களிக்க மாட்டோம். அவங்க அவங்களுடைய நிரந்தர தீர்வு பார்ப்பாங்களா, 5000 ரூபா 10,000 ரூபா கிடைக்கிறத பார்ப்பாங்களா? மாச சம்பளம் 10,000 ரூபா 5,000 ரூபான்னு வச்சுங்க, 5,000 ரூபா கிடைக்கிறத அவங்க பார்த்துட்டு நிம்மதியா இருக்கிறத பார்ப்பாங்களா? ஒரு தடவை மட்டும் நீங்க 15,000 ரூபா கொடுக்குற பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவாங்களா? நிரந்தர தீர்வு தேவையா, தற்காலிக தீர்வு தேவையா? இது யோசிக்கணும்ல. யாரா இருந்தாலும் என்ன யோசிப்பாங்க மக்கள்? நிரந்தர தீர்வு தான் யோசிப்பாங்க. நம்ம சாதாரண துப்புரவு பணியாளர்கள் எல்லாம் கூவாத்துல இறங்கி போராடக்கூடிய ஒரு கேவலமான நிலையை உருவாக்கியது இந்த அரசு. அப்படி இருக்கும்போது இந்த அரசுக்கு எப்படி வாக்களிப்பாங்க? கண்டிப்பா சார். இருந்தாலும் அவர்கள் 2024 ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு கூட்டணி கட்சிகளை வலுப்படுத்துறதா இருக்கட்டும், இந்த மாதிரியான பல முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு திமுகல. அந்த வகையில தேமுதிக புதியதா திமுகவோட போய் ஐக்கியமாயிருக்காங்க. இது எவ்வளவு அவர்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும், அவர்களுடைய வெற்றியை நிர்ணயிக்க சார்? அதாவது புதிதாக கூட்டணிக்கு வந்திருக்கக்கூடிய தேமுதிகவுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை ஏற்கனவே இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களுக்கோ இல்லது ஜவஹர்லால் அவர்களுக்கோ இல்லது வேற அரசியல் கட்சிகளுக்கோ இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் பொறுத்து தான் பார்க்கணும். இவர்கள் கூட்டணியில் தேமுதிக சேர்றதுங்கிறது தேமுதிகவுக்குள்ள இன்னைக்கு வாக்கு வங்கி இருக்கா அப்படின்னு கேட்டா ஒன்றும் பெருசா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. தேமுதிக அதிமுகவோட கூட்டணியில இருக்கும் போது கண்டிப்பா அவர்களுக்கு வாக்கு வங்கி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை சேர்ந்த பலரும் சொல்லிட்டு இருந்தாங்களே. இல்ல அரசு உடனே திமுக பக்கம் போனோடனே தேமுதிகவிற்கு வாக்கு வங்கி இல்ல, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2% வாக்கு இருக்கிறதற்கே அவர்களுக்கு ஒரு பெரிய விஷயம் தான் அப்படின்னு சொல்றாங்களே சார். இது எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது கூட்டணியில் இருக்கும் போது ஒரு பேச்சு, இல்லாத போது ஒரு பேச்சுலாம் கிடையாது. பொதுவா தேமுதிகவோட இன்றைய வாக்கு வங்கி அவங்க இடைத்தேர்தல் நிற்கும் போது அவங்க பெற்ற வாக்கு எவ்வளவு? 2வது விஜயகாந்த் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அரசியல் ஆளுமையை மறைஞ்சதுக்கு அப்புறம் இவர்கள் கட்சியில என்ன பண்ணாங்க? இவங்களுக்கு ஒரு கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது. அதிக சீட்டு யார் தருவாங்க, நம்மளை மதிச்சு யார் எம்பி ராஜ்யசபா எம்பி சீட்டு யார் தருவாங்க, இப்படி ஒரே நேரத்தில் பல கட்சியினுடன் கூட்டணி பேசக்கூடிய கட்சியாக தேமுதிக இருக்கும்போது அந்த கட்சியை சேர்ந்த தொண்டர்களை
விஜயகாந்தினுடைய உண்மையான தொண்டர்களை இதை ஏற்றுக்கிட மாட்டாங்க. விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்ததே அவருடைய கல்யாண மண்டபத்தை இடித்து பாலத்தை கொண்டு வந்துட்டார் டிஆர் பாலு. திமுக கொண்டு வந்துருச்சு. திமுக தலைவரை சந்தித்து இதை சரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டு அவர் பண்ணி கொடுக்கல அப்படிங்கிற காரணத்துக்கு தான் இப்போ வந்து விஜயகாந்துக்கே துரோகம் செய்துவிட்டு விஜயகாந்தியோட மனைவி அவர்கள் பிரேமலதா அவர்கள் இன்னைக்கு வந்து திமுகவோட கூட்டணி வச்சிருக்காங்கன்னா உண்மையான விஜயகாந்த் தொண்டர்கள்லாம் பேசக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கு. உண்மையான விஜயகாந்த் தொண்டர்கள் திமுகவுக்கோ திமுக கூட்டணிக்கு நிச்சயம் வாக்களிக்க மாட்டார்கள். ஏனென்றால் தேமுதிக என்ற ஒரு கட்சி உருவானதே திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும். திமுக தனிப்பட்ட முறையிலே நம்மளுடைய மண்டபத்தை இடித்து விட்டது, வேண்டுமென்று திட்டமிட்டு நம்ம மண்டபத்தை இடிச்சாங்கன்னு சொல்லி அதன் காரணமாக தான் விஜயகாந்த் அவர்கள் கட்சியை உருவாக்குறாரு, அரசியல் கட்சியை உருவாக்குறாரு. எந்த திமுக எதிர்த்து ஒரு கட்சியை உருவாக்கினார்களோ அது அவங்க மறந்துருப்பாங்க, தொண்டர்களை மறக்க மாட்டாங்க இல்லையா? உண்மையான விஜயகாந்த் தொண்டர்கள் சொல்லக்கூடியவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க எப்படி மறப்பாங்க? அவங்களுக்கு தெரியும்ல விஜயகாந்த் எதுக்காக ஆரம்பிச்சாரு. கருணாநிதி வந்து பழம் நழுவி பாலில் விழுன்னு சொல்லுவது கூட விஜயகாந்த் அவர்கள் அதிமுக கூட தான் கூட்டணி வைத்தாருங்கிற நிகழ்வுலாம் நமக்கு ஏற்கனவே பார்த்த விஷயம் தானே, படித்த விஷயம் தானே, கேட்ட விஷயம் தானே. அப்படி இருக்கும்போது இது வந்து பொருந்தாத கூட்டணி, திமுகவை ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் உண்மையான விஜயகாந்தோடைய தொண்டர்களுடைய எண்ணமாக இருக்கும். விஜயகாந்த் அவர்கள் மீது நேரடியாக அவருடைய சொத்து மீது கை வைத்ததனால் உருவானதான் தேமுதிக. அந்த அடிப்படையில் தேமுதிகவுடைய தலைமை வேணா திமுக கூட்டணியில் போய் இணையலாம், ஆனால் தொண்டர்கள் யாரும் அங்கே போய் சேர மாட்டாங்க, அதுக்கான வாய்ப்பே இல்லை. இன்னொரு புறம் வந்து திமுகவோட கூட்டணி இருக்கக்கூடிய காங்கிரசுக்கும் திமுகவிற்கும் தொடர் முரண் வந்து நீடிட்டு இருக்கு. இப்போ காங்கிரஸ் அவர்கள் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் திமுக கூட்டணி? இல்ல, அவர்கள் காங்கிரஸ் வந்து இன்னைக்கு வந்து என்ன, அவங்கள வந்து ஆட்சியில் பங்கு, அமைச்சரவையில் இடம் அப்படிங்கிறது அவங்க கேட்காங்க, அது அவங்களோட உரிமையா இருக்கு. திமுக மட்டும் இங்கே ஒரு 18 சீட்டு எம்பி வச்சிருக்கும் போது அவங்களுக்கு நம்ம மத்தியில் அமைச்சரவையில் பலம் வாய்ந்த அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்தோம்ல, கொடுத்து அழகு பார்த்தோம்ல. இந்திய அளவில் கேபினெட் அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்து அழகு பார்த்தோம்ல. தமிழ்நாட்டில் ஏன் அவங்க நமக்கு ஒரு 6 சீட்டு 6 மந்திரி ஏன் தரக்கூடாதுங்கிறது அவர்களுடைய எண்ணம், நியாயமான எண்ணம் தான். அந்த அடிப்படையில் அவங்க கேட்காங்க. அப்படி தராத பட்சத்தில் விஜய் அவர்கள் ஆட்சியில் பங்கு தர நீங்கள் வாங்கன்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துறதுலாம் தெரியுது. ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு அரசியல் நிகழ்வு என்னன்னா, காங்கிரஸை மறைமுகமாக திமுக மிரட்டுகிறது. நீங்க எங்க கூட்டணி விட்டு வெளியிட்டீங்கன்னா இந்தியா கூட்டணிக்கே ஸ்டாலின் தான் தலைவர் ஆவாரு. சிவசேனா இந்துத்துவாக்கு நாங்க எதிரானவர்கள், இந்துத்துவா அப்படி வந்துருச்சு, பாசிச பாஜக, பாசிச இந்துத்துவான்னு சொல்லக்கூடிய திமுக உத்தவ் தாக்கரே வச்சு இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு ஸ்டாலின் தலைவராக வேண்டும். இதுல உள்ள நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னா, காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணிக்கு வரல, திமுக கூட்டணி இல்லை அப்படின்னா இந்தியா கூட்டணியை உடைத்து அந்த இந்தியா கூட்டணிக்கே ஸ்டாலின் அவர்கள் தான் தலைவர் ஆவாரு. ராகுல் காந்தியோ சோனியா காந்தியோ பிரியங்கா காந்தியோ பிரதமர் ஆவறதுக்கு கனவு கூட காண முடியாது. இந்தியா கூட்டணியை நாங்கள் உடைத்து விடுவோம், எங்களை ஆட்சியில் அமர்த்துவதற்கு நீங்கள் தடைக்கலாக இருந்தால் கட்சி தேசிய கட்சியை உடைக்க முடியுமா அப்படின்ற ஒரு சராசரியான விஷயம் கூட திமுகவினருக்கு புரியல அப்படின்றது எல்லாம் முடியும். ஏற்கனவே முடிச்சிருக்காங்க. 1996 காங்கிரஸ் உடைந்துதான் தமிழ் மாநில காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில் உருவாகி 40 தொகுதியில் திமுக கூட்டணி போட்டிட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்ற வரலாறுலாம் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க காங்கிரஸ் 2வது இடத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. திமுக ஆதரவு காங்கிரஸார்கள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாமே திமுக கூட போய் நம்ம எம்எல்ஏ ஆகணுங்கிறதுக்கு தான் ஆசைப்படுவாங்களே தவிர விஜய் கூட போய் நம்ம அமைச்சர் ஆகணுங்கிறது யாருக்கும் ஆசை கிடையாது. விஜய் முடிவு பண்ண வேண்டியது தலைமை தலைமை தான் முடிவு பண்ணணும். ஆனா தலைமை முடிவு பண்ற இடம், தலைமை சொல்றதை கேட்கக்கூடிய அளவுல இவங்க கிடையாது. இவங்களுக்கு வந்து திமுகவுடன் மிக நெருக்கமாக உறவுகளை வைத்துக் கொண்டு அதன் மூலம் பல்வேறு வருமானத்தை ஈட்டி வருகிறார்கள். அவங்களுக்கு வருமானம் முக்கியமா, தலைமை முக்கியமான? வருமானம் தான் முக்கியம். வருமானம் திமுக சார்பாக வந்தால் திமுக கூட சேர்ந்துருவோம், வருமானம் அதிமுக கூட வந்தா அதிமுக கூட சேர்ந்துருவோம். இதுதான் இவங்களுடைய கொள்கை. அந்த அடிப்படையில் இருக்கும்போது இவங்க வந்து பெருசா இல்லை. இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணியை வந்து ஸ்டாலின் கைப்பற்றுவாருங்கிற அளவுக்கு, அதுவும் சிவசேனா இந்துத்துவா தலைவரை வைத்து அறிக்கை கூடுற அளவுக்கு ஸ்டாலினுடைய செல்வாக்கு அகில இந்திய அளவில் உயர்ந்திருக்கிறதை பார்க்கும்போது இந்தியா கூட்டணி ராகுல் காந்திக்கே மிகப்பெரிய இடையூறாக ஸ்டாலின் உருவாருவார் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரியுது. இப்போ விஜய் கூட கூட்டணி வச்சா தமிழ்நாட்டில் ஏதோ அரசியல் பண்ணலாம், கேரளாவில் பண்ணலாமே தவிர திமுகவை நீங்கள் பழித்து கொண்டா இந்திய அளவிற்கு உங்களுக்கு மிகப்பெரிய பலத்த பதிலடியை கொடுப்போம் அப்படிங்கிறது திமுகவுடைய திட்டமாக, செயல் திட்டமாக இருக்கிறது தான் இன்றைய அறிக்கை மூலம் நம்ம தெரிஞ்சுக்கிட முடியுது.
இது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும் என்ன நடக்க போகுது. கண்டிப்பா சார், நீங்க சொல்ற விஷயங்கள்லாம் எப்படி நடக்கும், என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். 2026 அரசியல் ரீதியா இருக்கக்கூடிய பல்வேறு விவரங்களை எங்களோட பகிர்ந்து. நன்றி.